வணக்கம். மீண்டும் மற்றொரு இன்றைய பதிவு நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். நுவரெலியா ஹோட்டன் சமவெளி தேசிய பூங்காவில் உள்ள உலக முடிவு இயற்கை பாதையின் நுழைவாயிலில் அமெரிக்க நாட்டவரின் பையில் பல பூச்சிகளின் மாதிரிகள், ரசாயனங்கள் மற்றும் சிறிய விலங்குகளை பிடிக்கும் உபகரணங்கள் காணப்பட்டிருக்கின்றன. சுற்றுலா பயணிகளின் பொதிகளை ஆய்வு செய்தபோது இவை கண்டுபிடிக்கப்பட்டன. மத்திய வனவிலங்கு மண்டலத்தில் உள்ள ஹோட்டன் சமவெளி தேசிய பூங்கா அதிகாரிகள் தங்கள் அன்றாட கடமைகளின் ஒரு பகுதியாக இந்த ஆய்வுகளை நடத்தினர். அதன் பின்னர் ஹோட்டன் சமவெளி தேசிய பூங்கா அதிகாரிகள் அமெரிக்க நாட்டவரும் அவருடன் வந்த பெண்ணும் தங்கியிருந்த நுவரெலியாவில் உள்ள ஒரு பிரபலமான சுற்றுலா ஹோட்டலை ஆய்வு செய்தார்கள். இந்த வெளிநாட்டினர் தங்கியிருந்த அறையில் இலங்கைக்கு சொந்தமான சுமார் 15 பூச்சிகளின் மாதிரிகளும் காணப்பட்டன. அங்கு ரசாயன பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டும் இருக்கின்றன. அதற்கமைய அமெரிக்க நாட்டவர்களான ஆணும் பெண்ணும் கைது செய்யப்பட்டும் இருக்கின்றார்கள். கைது செய்யப்பட்ட 2 வெளிநாட்டினரும் கடந்த 12ஆம் தேதி நுவரெலியா நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களின் கடவுச்சீட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. அவர்கள் வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டது. மேலும் அவர்களின் தலா 1 மில்லியன் ரூபாய் தனிப்பட்ட பிணையில் விடுவிக்கப்பட்டும் இருக்கின்றார்கள். இந்த வழக்கை எதிர்வரும் 26ஆம் தேதி மீண்டும் விசாரிக்க நீதிபதி உத்தரவிட்டும் இருக்கின்றார். வனவிலங்கு துறையில் இருந்து எடுக்கப்பட்ட 15 பூச்சி மாதிரிகள் தேசிய அருங்காட்சியக திணைக்களத்திற்கு அனுப்பப்பட்டு அது தொடர்பான அறிக்கை நுவரெலியா நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டும் இருக்கின்றது. இவை இப்படி இருக்க, வவுனியா நீதிமன்றம் முன்பாக விபத்து ஏற்படும் வகையில் போக்குவரத்து காவல்துறையினர் செயற்படுவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு இருக்கின்றது. வவுனியா நீதிமன்றம் முன்பாக நீதிமன்ற நடவடிக்கைகளின் போது விபத்துகள் ஏற்படும் வகையில் போக்குவரத்து காவல்துறையினர் திடீர் சோதனைகளை மேற்கொண்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி இருக்கின்றார்கள். வவுனியா நீதிமன்றம் முன்பாக கடமையில் நிற்கும் போக்குவரத்து காவல்துறையினர் நீதிமன்ற நடவடிக்கைக்காக அப்பகுதியில் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள நிலையில் திடீரென வாகனங்களை மறித்து சோதனை செய்வதுடன் தாம் நிற்கும் திசைக்கு எதிர் திசையில் வரும் வாகனங்களையும் திடீரென வீதியை குறுக்கிட்டு வாகனத்தை மறித்து அவர்களது ஆவணங்களை சோதனை செய்து வருகின்றார்கள். ஆவணங்களை காவல்துறையினர் சோதனை செய்வது சரியானதெனினும் குறித்த பகுதியில் சன நெரிசலுக்கு மத்தியில் வாகனம் செல்லும் போது திடீரென வாகனங்களை மறைப்பதால் விபத்துக்கள் ஏற்படும் அபாயம் இருக்கின்றது. எனவே இது தொடர்பில் வவுனியா மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர், மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரியும் இருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக போலி சான்றிதழ்களை சமர்ப்பித்து அரசு சேவையில் இணைந்த பாடசாலை உதவியாளர்கள் மற்றும் பாதுகாப்பு காவலர்களாக பணியாற்றி வந்த 19 ஊழியர்களின் சேவைகளை மத்திய மாகாண சபை பணி நீக்கம் செய்திருக்கின்றது இங்கு தெரிய வந்திருக்கின்றது. இருப்பினும் அசாதாரண வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட நடைமுறை விதிகளின்படி தவறான தகவல்கள் அல்லது போலி ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படும் சந்தர்ப்பங்களில் நியமனம் ரத்து செய்யப்பட வேண்டும். மேலும் அரசாங்க அல்லது மாகாண சபைகளால் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளுக்காக அவர்களுக்கு செலுத்தப்பட்ட அனைத்து பணத்தையும் மீட்டெடுக்க வேண்டும். எனினும் சேவைகள் நிறுத்தப்பட்ட இந்த ஊழியர்கள் தொடர்பாக மத்திய மாகாண சபை அத்தகைய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தேசிய தணிக்கை அலுவலகத்தில் தெரிய வந்திருக்கின்றது. இது தொடர்பாக மத்திய மாகாண சபையின் கணக்கியல் அதிகாரி தணிக்கைக்கு 2023 முன்னர் நியமனங்கள் நிறுத்தப்பட்ட 17 ஊழியர்களின் சம்பளம் அவர்களிடமிருந்து பெறப்பட்ட சேவைகளுக்கு செலுத்தப்பட்டதாக கூறியிருக்கின்றார். இது தொடர்பாக அரசாங்கத்திற்கு எந்த இழப்பும் அல்லது சேதமும் ஏற்படவில்லை என்றும், இருப்பினும் 2023 பிறகு 2 ஊழியர்களின் நியமனங்கள் நிறுத்தப்பட்டதால் அவர்களால் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய தொகையை மீட்டெடுப்பது தொடர்பான தகவல்கள் மாகாண கல்வி பணிப்பாளரிடமிருந்து கிடைத்தவுடன் தணிக்கைக்கு சமர்ப்பிக்கப்படும் என்றும்
கூறப்பட்டும் இருக்கின்றது. போலி சான்றிதழ்களின் அடிப்படையில் பெறப்பட்ட நியமனங்கள் சட்டபூர்வமானவை அல்ல என்பதால் சட்டவிரோதமாக செய்யப்பட்ட கொடுப்பனவுகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று தணிக்கை பரிந்துரைத்திருக்கின்றது. இந்த தகவல் மத்திய மாகாண சபை தொடர்பாக 2024ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட தணிக்கை அறிக்கையில் சேர்க்கப்பட்டும் இருக்கின்றது. இவையொரு புறம் இருக்க, இலங்கைக்கான ஆஸ்திரேலிய தூதுவர் மேத்யூ டக்வொர்த் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தேசிய மக்கள் சக்தி அலுவலகத்துக்கு இன்றைய தினம் விஜயம் மேற்கொண்டிருக்கின்றார். இதன்போது கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரை சந்தித்து அரசியல், பொருளாதார மற்றும் அபிவிருத்தி சார்ந்த முக்கிய கலந்துரையாடல்களை நடத்தியும் இருந்தார். இலங்கை, ஆஸ்திரேலியா ஆகிய இரு நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால நட்புறவுகள், ஜனநாயக மதிப்பீடுகளின் அடிப்படையில் உருவான கூட்டுறவுகள் மற்றும் வடக்கின் நிலவரம் உள்ளிட்ட விடயங்கள் சம்பந்தமாக இந்த சந்திப்பின் போது கருத்து பரிமாற்றம் இடம்பெற்றது. இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன், ராஜீவன், ஸ்ரீ பவானந்தராஜா, யாழ் மாநகர சபை உறுப்பினர் கபிலன், இலங்கைக்கான ஆஸ்திரேலிய தூதுவரின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டும் இருந்தார்கள். டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு ஆஸ்திரேலிய அரசு வழங்கிய மனிதாபிமான உதவிகளுக்கு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மனமார்ந்த நன்றியை தெரிவித்திருந்தார். பேரிடர் காலங்களில் அரசியல் வேறுபாடுகளை தாண்டி மக்களுக்காக துணை நிற்பதே உண்மையான சர்வதேச நட்பின் அடையாளம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதுடன் தற்போது நாட்டை மீட்டெழ வைப்பதற்காக முன்னெடுக்கப்பட்டு வரும் வேலை திட்டங்கள் பற்றியும் விவரித்திருந்தார். தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியின் கீழ் உருவாகி வரும் புதிய அரசியல், பண்பாடு, வெளிப்படைத்தன்மை மற்றும் மக்களுக்கான பொறுப்புணர்வு ஆகியவற்றையும் அமைச்சர் வலியுறுத்தியிருந்தார். குறிப்பாக அரசாங்கம் மீது வடக்கு மக்கள் வைத்துள்ள நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்கு துரோகம் இழைக்காத வகையில் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்டு வரும் வேலை திட்டங்கள் சம்பந்தமாகவும் தூதுவருக்கு அமைச்சர் தெளிவுபடுத்தியும் இருந்தார். தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியின் கீழ் வடக்கு மாகாணத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் அமைச்சர் தெளிவாக எடுத்துரைத்தும் இருந்தார். போருக்கு பிந்தைய மீட்சி அரசியலை வெறும் வாக்குறுதிகளாக அல்லாமல் செயற்பாடுகளாக மாற்றும் உறுதியான அரசியல் தீர்மானங்களை இன்று வடக்கில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்திகளுக்கு பின்னணி என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக மீன்வளம், கடற்றொழில், நீரியல் வளங்கள், பாதுகாப்பு, கடல்சார் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் திட்டங்கள் ஆகியவை வடக்கு மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் முன்னெடுக்கப்படுகின்றன என்றும் அவர் விளக்கியிருந்தார். வடக்கு மாகாணத்தில் உருவாக்கப்படவுள்ள முதலீட்டு வலயங்கள் வெறும் முதலீட்டுக்கான நிலங்களாக மட்டுமல்லாது வேலைவாய்ப்பு, தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் பிராந்திய பொருளாதார சமநிலையை உருவாக்கும் திட்டங்களாகும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தியும் இருந்தார். இந்த முதலீட்டு முயற்சிகளுக்கு ஆஸ்திரேலியாவின் ஒத்துழைப்பும் அவசியம். குறிப்பாக ஆஸ்திரேலிய முதலீட்டாளர்கள் இங்கு வர வேண்டும். ஆஸ்திரேலியாவில் எமது புலம்பெயர் உறவினர்கள் வாழ்கின்றார்கள். எனவே அவர்களின் பங்களிப்பையும் பெற்றுத் தருவதற்குரிய துணையாக தூதுவர் செயல்பட வேண்டும் என்று அமைச்சர் கோரிக்கை விடுத்தும் இருந்தார். அதேபோல ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்து வரும் இலங்கையர்கள் தாய்நாட்டின் அபிவிருத்தியில் நேரடியாக பங்கெடுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் அழைப்பு விடுத்தும் இருந்தார். வெளிநாட்டு இலங்கையர்களின் முதலீடுகள் குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் தேசிய நல்லிணக்கம், பொருளாதார சமத்துவம் மற்றும் நிலையான அபிவிருத்தியை உறுதிப்படுத்தும் முக்கிய சக்தியாக அமையும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். கடந்த காலங்களைப் போலல்லாமல் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியின் கீழ் இலங்கையில் பாதுகாப்பு உத்தரவாதம் உறுதியாக நிறுவப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக புலம்பெயர் தமிழர்களும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் எந்தவித தயக்கமுமின்றி இலங்கைக்கு வரவும் முதலீடுகளில் ஈடுபடவும் முழுமையான சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டிருந்தார். தெற்கில் எவ்வாறு இனவாத சக்திகள் செயல்பட்டு வருகின்றனவோ அதேபோன்று வடக்கிலும் சில இனவாத சக்திகள் செயற்படுகின்றன என்றும் இச்சக்திகள் மக்களின் உண்மையான தேவைகளை புறக்கணித்து அபிவிருத்தி பணிகளை தடை செய்யும் நோக்கத்துடன் செயற்பட்டு வருகின்றன என்பதையும் அமைச்சர் எடுத்துக்காட்டியும் இருந்தார். தேசிய மக்கள் சக்தி ஆட்சி ஊழலற்ற அரசாங்கமாக உருவெடுத்து வருவது தெளிவாக பிரதிபலிப்பதாக ஆஸ்திரேலிய தூதுவர் தெரிவித்தார்.
தெரிவித்துமிருந்தார். வெளிப்படைத்தன்மை, சட்டத்தின் ஆட்சி மற்றும் பொறுப்புணர்வு ஆகியவற்றின் அடிப்படையில் செயற்படும் இந்நிர்வாக முறை சர்வதேச சமூகத்தின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். வடக்கு மாகாண அபிவிருத்தி தொடர்பில் தம்மால் முடிந்த முழுமையான ஒத்துழைப்பை ஆஸ்திரேலியா வழங்க தயாராக இருப்பதாகவும் தூதுவர் உறுதியளித்திருந்தார். குறிப்பாக வடக்கில் காணப்படும் முதலீட்டு வாய்ப்புகள், தொழில்துறை வளர்ச்சி, வேலைவாய்ப்புகள் மற்றும் நிலையான பொருளாதார மேம்பாடு தொடர்பில் ஆழமாக ஆராயப்படும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். வடக்கின் அபிவிருத்தி முயற்சிகள் அரசியல் ஸ்திரத்தன்மையுடனும் தெளிவான கொள்கை வழி நடத்தலுடனும் முன்னெடுக்கப்படுவதை ஆஸ்திரேலியா வரவேற்பதாகவும் கூறியிருந்தார். இலங்கையில் இனவாதம் தோற்கடிக்கப்பட வேண்டும். மக்களின் வாழ்வில் பல தசாப்தங்களாக பதிந்துள்ள வலியும் வடுக்களும் மாற வேண்டும். வரும் சமாதான கோஷங்களால் அல்ல, நீதியும் சமத்துவமும் அடிப்படையாக கொண்ட உண்மையான நல்லிணக்கம் இந்த நாட்டில் பிறக்க வேண்டும் என்பதே நமது எதிர்பார்ப்பாகும் என்றும் தூதுவர் குறிப்பிட்டிருந்தார். இப்படி இருக்க நாட்டில் என்னெல்லாம் நடக்க போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.